பாழடைந்த அரசு பள்ளி கட்டுமானங்களால் திமுக அரசு மாணவர்களின் உயிரோடு விளையாட்டிக் கொண்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளியின் சுவர் விழுந்து மாணவன் உயிரிழந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர், அரசு பள்ளிகளின் கட்டுமானத்தை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற பெயரில் வெற்று பாராட்டு விழா நடத்திய செலவில் பள்ளி கட்டுமானங்கள் சீர் செய்திருந்தால் இந்த பரிதாப உயிரிழப்பை தவிர்த்து இருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருப்பவர் இன்னும் ரசிகர் மன்ற மனநிலையில் இருந்து வெளிவராமல் என்றாவது தன் துறை சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறாரா என்றும் அன்பில் மகேஷை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். திருவள்ளூரில் அரசு பள்ளி சுவர் விழுந்து 7ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சரே காரணம் என அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த 4.5 ஆண்டுகளில் பல மாவட்டங்களில் அரசு பள்ளி கட்டிடங்கள், மேற்கூரைகள், சுற்றுச்சுவர்கள் இடிந்து விழுவது தொடர்கதையாகி இருப்பதாகவும், முதலமைச்சரோ பள்ளி கல்வித்துறை அமைச்சரோ இதுவரை எந்த அக்கறையும் காட்டவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்ததன் விளைவு இன்று வாழ வேண்டிய ஒரு குழந்தையை பறிகொடுத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இனியும் அரசு பள்ளி கட்டிடங்களை ஆய்வு செய்து மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் இருப்பது வெட்கக்கேடானது என்று அண்ணாமலை தனது எக்ஸ் தள பதிவில் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கியுள்ள சூழலில் திமுகவில் அடுத்த கட்டமாக கனிமொழி தலைமையில் மகளிர் அணி மாநாட்டு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வரும் 29ஆம் தேதி வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற பெயரில் திமுக மேற்கு மண்டல மகளிர் மாநாடு நடைபெறுகிறது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின், திமுக மூத்த தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். 2026 தேர்தலுக்கான திமுக தயாராகி வரும் நிலையில் பெண்களை முன்னிறுத்தி கனிமொழி தலைமையில் நடைபெறும் இந்த மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி பாமக தலைவர் அன்புமணி நடத்தும் அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக தாவிக்க பங்கேற்காது என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ராஜரத்தினம் மைதானம் அருகே புதன்கிழமை இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்குமாறு திமுகவை தவிர அனைத்து கட்சிகளுக்கும் அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் இதில் அதிமுக மற்றும் தாவேகாவை சேர்ந்த யாரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என கூறப்படுகிறது. பாமகவின் வழக்கறிஞர் பாலு, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தாவேகாவின் ஆனந்த் ஆகியோரை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்திருந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் இரு கட்சிகளும் பங்கேற்காமல் இருப்பது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதச்சார்பின்மையை சகித்துக் கொள்ள முடியாத பாஜக காந்தி குடும்பத்தை தொடர்ந்து துன்புறுத்தி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மீதான அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகையை தள்ளுபடி செய்த டெல்லி நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான எக்ஸ் தள பதிவில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் குறிவைப்பதற்காக புலனாய்வு அமைப்புகளை பாஜக அரசு தவறாக பயன்படுத்துவதை நீதிமன்றம் அமல்படுத்தி இருப்பதாகவும், அவற்றை அரசியல் மிரட்டலுக்காக கருவிகளாக மட்டுமே சுருக்கிவிடுவதாகவும் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே திமுக எம்எல்ஏ கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தென்னமநாடு பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்ற விவசாயி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது திருவையாறு திமுக எம்எல்ஏவின் கார் கோவிந்தராஜனின் வாகனத்தின் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த ஒரத்தநாடு போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து எம்எல்ஏ துரை சந்திரசேகரின் காரை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கும்பகோணம் ராமலிங்கம் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் முகமது அலி ஜின்னா என்பவரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர்.
கடந்த 2019ஆம் ஆண்டு கும்பகோணத்தைச் சேர்ந்த ராமலிங்கம் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. மத பிரச்சாரம் செய்ய சென்றவர்களின் தொப்பியை பிடுங்கி பிரச்சினை செய்த விவகாரத்தில் அவர் கொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கை என்ஐஏ கையில் எடுத்த நிலையில் தலைமறைவான 6 பேர் குறித்து தகவல் கொடுப்போருக்கு தலா ₹1,00,000 சன்மானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் முக்கிய குற்றவாளி முகமது அலி ஜிண்டா உட்பட 6 பேரை சென்னையில் வைத்து கைது செய்து உள்ளனர். ராமலிங்கம் கொலைக்கு உத்தரவிட்டதும் மேற்பார்வை செய்ததும் முகமது அலி ஜின்னா தான் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. விமான நிலையம் அமைப்பதற்கு பரந்தூர் ஏரியை கையகப்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க ஏகனாபுரம் கிராமத்தில் உள்ள ஏரியை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஏரியில் விமான நிலையம் அமைக்க அனுமதி வழங்கிய தமிழக அரசின் அரசாணைக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. விமான நிலையம் அமைக்கப்படும் 5000 ஏக்கரில் 576 ஏக்கர் நிலங்கள் நீர்நிலைகள் என்றும் அரசு மாற்று இடத்தை தேர்வு செய்யவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கை இன்று விசாரித்த 2 நீதிபதிகள் அமர்வு விசாரணையை ஜனவரி 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டது. சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா மீண்டும் சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றியதாக ஜாய் கிறிசல்டா ஏற்கனவே காவல்துறையில் புகார் அளித்தது மட்டுமின்றி சமூக வலைதளங்களில் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார். ஜாய்க்கு பிறந்த தனது குழந்தைக்கான என அவர் ஒப்புக்கொண்ட நிலையில் DNA சோதனை செய்வதற்கு மட்டும் ஏன் வரவில்லை என ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டி வந்தார். இந்த நிலையில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்ற அவர் மீண்டும் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது புகார் கொடுத்துள்ளார். பிணையில் வெளிவராத முடியாதபடி ரங்கராஜ் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என ஜாய் கிறிசல்டா தனது மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவுகிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது. இந்த நிலையில் சென்னையின் பல பகுதிகளில் லேசான மழை பதிவாகியது. கோயம்பேடு, எழும்பூர், புரசைவாக்கம், அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. மேலும் மழையால் சாலைகளில் செல்லும் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். சென்னையில் விட்டுவிட்டு பெய்து வரும் மழையால் ஆலந்தூர் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் பாதிப்பு ஏற்பட்டது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக சென்னை புறநகர் பகுதியான ஆலந்தூர், விமான நிலையம், மீனம்பாக்கம் உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலையில் இருந்து மழை விட்டுவிட்டு பெய்தது. இந்நிலையில் மழையின் காரணமாக GST சாலையில் இருபுறமும் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் ஆலந்தூர் பகுதியில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து பாதிப்பால் சுமார் 2 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். இந்த நிலையில் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டனர். வேலூரில் நாளை குடியரசுத் தலைவர் வருகையை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளன. பாதுகாப்பு பணியில் 1200 போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர். வேலூர் அடுத்த ஸ்ரீபுரம் ஸ்ரீ நாராயணி பீடம் தங்க கோயிலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சாமி தரிசனம் செய்ய நாளை வருகை தர உள்ளார். தொடர்ந்து தரிசனம் செய்வதோடு அங்கு தியான மண்டபத்தை குடியரசுத் தலைவர் திறந்து வைக்க உள்ளார். இதனால் ஸ்ரீபுரம் தங்க கோயில் வளாகம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் ரெட் ரோசன் வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு உள்ளது. இந்நிலையில் வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு மயில் வாகனன் தலைமையில் 1200 போலீசார் தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல் நாளை மத்திய அரசு பணிகளுக்காகவோ, மாநகராட்சி மற்றும் நகராட்சி தொடர்புடைய சர்வே பணிகளுக்காகவோ உள்ளிட்ட எந்த பணிகளையும் இருந்தாலும் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது. திமுகவின் குடும்ப ஆட்சி என்பது சட்டத்திற்கு முரணான அரசியல் அல்ல என்றும், சட்டத்தின்படிதான் திமுக ஆட்சி செய்கிறது எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார்.
பெரம்பலூரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்த அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கேரள மாநிலம் உள்ளாட்சி தேர்தலில் 1% வித்தியாசத்தில் ஏற்பட்ட தோல்வி என்றும் வரலாறு காணாத தோல்வி அல்ல என்றும் கூறினார். இதுபோன்று தமிழகத்தில் ஏற்படும் என்பது பிரதமரின் தவறான எண்ணம் எனவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் திமுகவின் குடும்ப ஆட்சி என்பது சட்டத்திற்கு முரணான ஆட்சி அல்ல, சட்டத்தின்படிதான் திமுக ஆட்சி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். திருச்சியில் தனியார் வணிக நிறுவனத்தின் மாடியில் ஏறி தற்கொலை செய்து கொள்வதாக கூறிய இளம்பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. புறவழிச்சாலையில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் விற்பனை நிலையத்தில் பாப்புக்குறிச்சியை சேர்ந்த சோனியா என்ற பெண் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் செல்போனில் பேசிக் கொண்டிருந்த அவர் திடீரென போனை துண்டித்துவிட்டு தனக்கு வாழவே பிடிக்கவில்லை என கூறியவாறு வணிக நிறுவனத்தின் மாடிக்கு ஓடினார். சக ஊழியர்களும் பின்தொடர்ந்து சென்ற நிலையில் மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறியுள்ளார். அப்போது சக ஊழியரான ராகுல் என்பவர் சாதுரியமாக செயல்பட்டு அந்த பெண்ணை மீட்டு கீழே கொண்டு வந்தார். போலீசார் விசாரணையில் கணவருடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக அவர் தற்கொலைக்கு முயன்றது தெரியவந்தது. இதையடுத்து குடும்ப தகராறு தொடர்பாக ஸ்ரீரங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறு போலீசார் அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தனர்.